மிகப்பெரிய சொத்தா இருக்கும் உங்களுக்கு. இவ்வளவு பவர்ஃபுல். மயக்கம் போட்டுச்சுடா. இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. இல்ல. மயக்கம் போட்டுச்சானே. சரி. மயக்கமானவங்களை காப்பாத்தணும்னா நெஞ்சு அமுக்கி விட்டு உதட்டுல வாயை வச்சு குடுக்கணும். பயந்துட்டு விழுந்து தொலைஞ்சிடாத நாளை திருப்பி கூடாது. சாமி பவர்ஃபுல்லான சாமியா இருக்கும் பிறகு. ஓம் சிவாய நம. சிவாய அரோகர் அண்ணாமலையானுக்கு அரோகர். அண்ணாமலை அம்மா உண்ணாமலை அம்மா. உண்மையுமே இந்த நேரத்துல உங்க நட்ட மணிக்குன்னா அதிசயமா தாங்க இருக்குது. இது அப்பப்ப நம்ம நினைச்ச மாதிரி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கலாம். ஏன் இப்படி நின்று நிக்க மாட்டேங்க உங்களுக்கு? ஏன் வேர்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல? இல்ல ஆரோடுக்காரங்க தான் நிக்க சுருண்டு கிடக்கு. ஆனா இப்படி நல்லா இருக்கீங்களா? என்ன இப்படி குளத்துல வந்திருக்கீங்களா? பெண்ணாசி வெறுத்து சுவாமியாக மாறிவிட்டேன். நிலக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் வீடும் பாரம். என்ன சாமி பூதி சாமியா இருக்கு உங்களுக்கு? ஓம் சிவாய நமக. ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய வாழ்க. ஓம் நம சிவாய. ஓம் சுவாமிகள். ஐ அம் பூதி சித்தர். என்ன விபூதி சித்தர்? பூதி சித்தர்மா. பூதி சித்தர். பீரங்கி மலை எடுத்து வருகிறேன். பீரங்கி மலை நீங்க எதுக்கு வரீங்க? பக்தர்கள் ஆசீர்வாதம் பண்றதுக்கு. சுவாமி நான் உங்கள்ட்ட ஒரு வரம் கேட்கிறேன். என்ன வரம் வேண்டும்? எனக்கு நல்லதா நல்லதா ஒரு 16ல இருந்து 25க்குள்ள ஆல்ரவுண்டுக்கார மாதிரியே இருக்கணும். நல்ல மாப்பிள்ளை, எனக்கு நல்ல மாப்பிள்ளையா சொல்லு. நான் சாமியாரா இல்ல புரோக்கரா? தெரியல எனக்கு இப்போதைக்கு. என்ன புரோக்கர் மாதிரி ஆக்கி இருக்கிற நீனு? இல்லங்க சாமியை பார்த்து ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசனாசையில் ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய நம. சிவாய நம. எந்த வகை சாமியா இருக்குது? ஏப்பா இது என்னங்க சாமி? லிங்கத்தை அடிச்சு நொறுக்கி இருக்குது. அந்த லிங்கமே இனிமேல் தேவையில்லை என்று பெண்ணே உனக்கு நான் ஆட்சி வளர்க்கிறேன். ஓ பையா ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. சிவாய நம. சரி நீங்க எப்படி பக்கத்திலே போட மாட்டேங்கிறாங்க. ஓட வச்சு ஏங்க இப்படி பெண்ணை தேடி வந்திருக்கீங்களே? நீங்க புதுசா நமது திருவண்ணத்தில் ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்க போகிறேன். நீங்க அங்க என்ன செய்ய போறீங்க? ஆசிரமத்தில் பெண்களுக்கு எல்லாம் வேலை உண்டு. கில்மானந்தா பெண்களுக்கு மட்டும்தான் சாமி வேலை உண்டா? கில்மானந்தா ஆண்களை வைத்துக் கொள்வது கிடையாது. ஏன் ஆண்களை வந்து என்ன செய்வாங்க? அவங்க இடையில போது என்ன அடிச்சு போறாங்க. உங்களுக்கு வேலை எல்லாம் போயிருதோ? 2 பேரும் சும்மா தான் இருக்கிறாங்க. அவங்க எதுக்கு வேலை தேவையா? அவர்களுக்கு ஆசைக்கு ஊற்றி விட வேண்டியதுதான். ஏன் அப்படி சொல்றீங்க? சாமியாக்க ஆரியக்காரங்க. ஓம் கிளம்புற நேரத்துல திடீர்னு வந்து உனக்கு அறிவு சூடு. ஓம் சிவாய நமக. ஓம் வாயில 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 போடுங்க. அறிவு சூடு சூடு எல்லாம் இருக்கீங்க. வாயில வாயில போடுங்க. வாயில போடுங்க. சோதிக்கிறே சோதோட சுண்ணாம்பு சாப்பிட்டு கிடைக்கிறேன். ஓம் சித்தர சாமி சொல்லுங்க. சாமி சமைச்சிருவாரு. யாரு சுருக்கு சுருக்கு தர போயிடு. ஓ நம சிவாய. ஓ நம சிவாய. இருக்குடா. என்னடா? அறிவு இருக்கா உனக்கு? ஏண்டா அறிவு இருக்கா இல்லையா? ஏண்டா விட்டுட்டேன் சோத்த விட்டுட்டு சோறு ஆடத்துல ஏடா அதுக்கு போய் சோத்த வரைக்கும் போறேன். சுண்ணாம்பு திங்கிறான்னு ஏன் கேட்க. அப்படி என்ன திட்ட? ஒரு பொம்பளை பிள்ளை கட்டி ஆம்பளைய கல்யாணம் பண்ணி புள்ள பத்த ஆம்பளைய அவளை கூட்டத்துக்கு மத்தியில வச்சு நெஞ்சில கையை கொடுத்து தள்ளுது. பார்த்துக்கிட்டு இருக்கிற பதிலுக்கு நீ நெஞ்சில கையை கொடுத்து தள்ளுது. பொம்பளைக்கு அடிங்க அப்படிதான் அடிங்க அடிங்க அப்படிதான் அடிங்க. நம்ம இந்த அடி அடிச்சு பழக்கலாம். ஏப்பா வேற அவங்க இப்படி ஏறிட்டு வராது. ஒரு பொம்பளை நீங்க
இப்படி பேசாதீங்க. ஒரு நேரத்து போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். ஹலோ, நான் ஒரு தடவை இருக்க மாட்டேன் பாத்துக்கங்க. ஆண்களுக்கு மரியாதை கொடுத்து பழகு. பெண்களுக்கு நீங்க மரியாதை கொடுத்து பழகு. பெண்கள் வேற மொழி வேற. என்னங்க? இந்த நாடு பெண்களுக்கான நாடுதாம்மா, தாய் நாடுமா. ஆமா. பேசுற மொழியே பெண்களுக்கான மொழி, தாய் மொழிமா. உண்மையாதானே? பெண்களுக்கு மரியாதை கொடுக்கலாம், பெண்களுக்கு மரியாதை கொடுக்கலாம். அவன் கொடுக்குறா முதல்ல நீங்க கொடுங்க. நான் கொடுக்குறேன். ஏதோ ஒரு 10 ரூபாய். ஆஹா. பெண்கள் உட்கார சீட்டை பாருமா. பூவையர், வளைகரங்கள், பெண்கள், மகளிர் எவ்வளவு அழகா இருக்கு. ஆம்பளை பக்கம் திரும்பி பாரு. புகைப்பிடிக்காதீர், செருப்புகள் அடிப்போம், திருடுங்க ஜாக்கிரதை. ஊனமுட்டுவது இருக்கிறாங்கன்னு லூசி போயிடலாம். ஆமா. இந்த அரசாங்கம் எங்களை துரோகம் என்ன பண்ணலாம். அப்படி துரோகம் பண்ணுச்சு? ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி புள்ள பத்துக்கிட்டா 22,000 தராங்க. நான் கேட்கிறேன், என்ன சொல்லுங்க? புள்ள பத்த உனக்கு 22,000 கொடுக்கும்போது உண்மை. புள்ள கொடுத்த எனக்கு 2,000 கொடுத்தா குறைச்சு போயிடுவான். சபாஷ் இப்பதான் கரெக்டா பேசுறீங்க. சமாளிச்சியா? இவன்ல பேசக்கூட இல்ல, இப்பதான் சரியா பேசுறாப்ல. உண்மை. எல்லாம் கை தட்டி ஆம்பளை எல்லாம் கை தட்டுங்க, ஆம்பளை. கிளப்பு. மாசமான பெண்களுக்கு எவ்வளவு தருவாங்க? 22,000. 22,000. நீங்க ரொம்ப சமா. ஆமா. இடுப்புல வலிக்க, முட்டில வலிக்க. எப்பா தம்பி மறுமையா போயிட்டேன். சரி அப்ப ஆரம்பிச்சுக்காருல. ஏம்மா நீ சொல்லுடா. ஏப்பா ரொம்ப சிரமப்பட்டு நீங்க மாசம் வாங்குறீங்க. உங்களுக்கு 3,000 தர்றாங்க. ஆமாங்க. நமக்கு இந்த விஷயம் தெரியாம போயிடுச்சு. ஐயோ 3,000 பணமா? 3,000 பணம் மட்டும் இல்ல, நம்ம ஆர்டர் வாசிக்கிறே சூர்யா. ஆமா. போன மாசம் 3,000 வாங்கி கொடுத்தேன். பரவாயில்லை. 3,000 பணம் மட்டும் வாங்கி தரல. வெள்ளை வேஷ்டி, சரி. வெள்ளை சட்டை, மஞ்சள் பையி, பச்சரிசி, 3,000 பணம் மட்டும் வாங்கி கொடுத்தேன். அடி பார்த்தேன் வைத்தியமே. என்னங்க? அதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க? ஏன்? நரம்ப பிடிச்சி அறுத்து விட்டு புள்ள போட்டா இந்த ஹார்லிக்ஸ் இதெல்லாம் ரத்தம் விடுறதுக்குன்னு. ஆமா, அங்கதான் பாம்பு செத்து போச்சு. நீ ரத்தம் ஊறுனா என்ன, ஊராட்டி என்ன? செத்த பாம்புக்கு முட்டையும் பால் வச்சா குடிக்க ஆகுது. சாப்பாடுமா? நீ இதை சொல்றிய, நான் உன்னை கேட்கிறேன். நீ ஒரு பெண், 10 மாதம் ஒரு குழந்தை சுமக்கிற தாய், ஆமாங்க. 10 மாசம் சுமக்கிற நீ, உன் வயிற்றுக்குள்ள இருக்குது ஆம்பளை புள்ளதான், பொம்பளை புள்ளதான் உன்னால சொல்ல முடியுமா? முடியலையே. நம்ம சாமியோட அருளால நான் ஒரு புள்ளைய சுமக்கிற தன்மை கிடைச்சா என் வயிற்றுக்குள்ள இருக்கிற ஆம்பளை புள்ளதான் பொம்பளை புள்ளதான் நான் சொல்லிப்பேன். எப்படிங்க உங்களால சொல்ல முடியும்? ஒரு கோட்டை வாங்கி உள்ள ஊத்துறோம்னா கொபக்குன்னு வாங்கி எடுத்தா பொம்பளை புள்ள, மேற்கொண்டு கோட்டை கேட்டா ஆம்பளை புள்ள. சபாஷ், இப்பதான் சரியா பேசுறேன். ஏங்க நாங்க உண்மையிலுமே நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிப்பீங்க. எப்படி? ரொம்ப ஈஸியா எதுக்கு போயிட்டு ஸ்கேன் எடுத்து பண்ணிட்டு நான் கேட்கிறேன். புள்ளைய வச்சுட்டான், அந்த புள்ளைய எப்படி வளர்க்கணும் தெரியுமா? ஏங்க வளர்க்கறதே பெண்கள் தானங்க. பெண்கள்லாம் வளர்க்குறீங்க, பொம்பளை பிள்ளைய வளர்க்கும் போது அந்த பிள்ளைய தூக்கி தாய் என்ன சொல்லணுமா? நான் பெத்த மயனே நீ கலெக்டர் ஆவாப்பா. ஆமா, நான் பெத்த மயனே இன்ஜினியர் ஆவாப்பா. அதை செல்ல மயனே நீ பெரிய டாக்டர் ஆவாப்பான்னு கொஞ்சம்னா அவன் டாக்டரோ கலெக்டரோ இன்ஜினியரோ வக்கீலோ ஏதோ ஒண்ணு ஆவேன். சரி, ஆனா பிள்ளை அப்படி கொஞ்சம் இல்ல. எப்படி கொஞ்சம் களவாணி பயமயன், துருட்டு பயமயன். அவன் அப்ப தேவை அப்பே மார்க்கெட்ல போய் திருடுறேன் பெரிய பிள்ளையானவன. பிள்ளை அப்படியா உஞ்சுறது? நீங்க ஏங்க இதுல தாலாட்டு பாடுறாங்க. ஐயா எங்களை மாதிரி யாரும் பண்ண முடியாதுங்க. அல்பந்திய பாடி குழந்தை என்ன பாப்பு சொல்றீங்க? அன்னைக்கெல்லாம் எங்க அப்பதான் வெளியில உட்கார்ந்து வெத்தலை அடிச்சிட்டு இருக்கேன். எங்க அம்மா உள்ள இருக்க என்னை தொட்டில போட்டு தாலாட்டு பாடுனாங்களா? எப்படி தாலாட்டுலயே நம்ம உண்மையிலே தமிழ் மரபுல மட்டும்தான் பிறந்தாலும் தாராட்டு, இறந்தாலும் பாட்டு, நனவு நடும்போது பாட்டு, கருது அறுக்கும் போது பாட்டு, எல்லாத்துக்கும் பாட்டு நம்ம தமிழ் மரபுல மட்டும்தான், வேற எந்த இதுலயுமே கிடையாது. அப்ப அந்த தொட்டில போட்டு பிள்ளைய தாராட்டு போடுவாங்களாம். யாரோ வாரிரோ மண்ணு நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு, அந்த மன்னவரை பெத்தெடுத்த மனக்குரங்கே தொந்தரவு. சைசா மாமியார சாட பேசுறாங்க. இன்னைக்கு நீங்க அப்படியே தாராடுவாங்க. நேரம் மாமியார பேச முடியாது. தொட்டில போட்டுக்கிட்டு அதோட தொட்டி ஆயா புண்ணியவதி நானே தூங்குறேன். அதுவும் இப்ப அப்படிலாம் கொண்டு விடாதீங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. தொட்டில செல்ல பாட்ட போட்டு உள்ள போட வேண்டியது. எங்களுக்கு எல்லாமே அதோட பிள்ளைக்கு காது செவிடா போட்டு நெஞ்ச ஒடிச்சு இந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்க. முதல்ல யாரு என்ன தெரியுமா உங்களுக்கு? இல்ல வியாபாரிங்க எல்லாம் சொல்றீங்க. ஆமாங்க, பாட்டு பாடி ஆட்ட பாடி யாரும் பண்ணிட்டு வியாபாரி. ஐயோ சரி 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 என்ன காளி சார் போனோம். இது பேர டெய்லிக்கு போனோம்.
நம்ம ஊரு, ஆமா நம்ம ஊரு புதுமையான ஊரு. வியாபாரம் பண்ணா ஓடுமா? ஓடுற மாதிரி ஒண்ணு தெரியலையேப்பா. அப்ப நம்மள மாதிரியே ஏப்பா, என்ன விஷயமா வந்திருக்க? எத்தனையோ ஒரு நாடகத்துக்கு போயிருக்கோம். ஆனா இன்னைக்கு தான் நம்ம நான் பால் வியாபாரம் பண்றேன் தம்பி. பாலிய வரமானே பால் கறந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். சொந்தமா பீச்சு இங்க இருக்கிறதா? ஆமா, நானே பேசி வித்துறது. மாடு ஓடி போச்சு, அதனால அவன் அந்த டயத்துக்கு கை பரபரங்குது. சும்மா இருக்க மாட்டேங்குது. ஏங்க, நீங்க நினைக்கிறது அந்த கண்ணுடி போட்ட மாடு செல்லம் இது இன்னும் வந்து இன்னும் கண்டு அறகல இல்ல, கை மூலத்துல இருக்கிற கண்ணுக்குட்டி இல்லாம சீச்சி அதெல்லாம் இருந்தா இருமா. உனக்கு பால் கறக்க தெரியுமா? கொஞ்சம் பேசுறா. உண்மையிலே தெரியாதுங்க. பால் கறக்கிறது எவ்வளவு பெரிய திறமை தெரியுமா? அப்படியா? உனக்கு பால் கறக்க பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்க அப்பா தான் உட்கார்ந்து சொல்லி தர மாட்டேங்கிறாரு. பால் கறக்க பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏங்க எப்படிப்பா கறக்குறது பால்? சொல்லித்தரேன். டேய் நீ இன்னும் கூப்பிடுற சைஸே சரியில்லையே. சொல்லித்தரேன். இது என்னது? அது மாடு உதச்சுன்னா அடிவோட ஹெல்மெட் மாட்டிக்கிறது. ஓ இதுக்காங்க ஹெல்மெட். ஹெல்மெட் தான் பெருசா இருக்குது. வேற எது வேணாலும் தேவையில்ல, அந்த ரொம்ப முக்கியமான இடம் இருக்கு. உனக்கு நான் பால் கறக்க சொல்லித்தரேன். பேச்சுக்கு நீ தான் மாடு. ஒரு பேச்சுக்கு தாமா ஏமா நீ? சரி சரி சரி. நீங்க நீ கனவு மாடு, நான் பால்காரன். பால் இருக்கா? முதல்ல மாட்டுல பால் சுரக்கணும். கண்ணுக்குட்டி வந்து முட்டணும். கண்ணுக்குட்டி வந்து முட்டை. இது முரட்டு கண்ணுக்குட்டி. படி உள்ள விடுமோ? முரட்டு கால கண்ணுக்குட்டி முட்டி வச்சுக்கிறேன். கை சுரப்பு, கை சுரப்பு. கட்டி போடணும். மாட்டு காலை இப்படி கட்டிடணும். காலை தணிஞ்சிட்டு இந்த செம்புல தண்ணி இருக்கும். கொஞ்சம் குடிச்சுக்கவே. தண்ணி எடுத்து உள்ள வந்து இந்த செம்பு எடுத்துட்டு வச்சுக்கணும். அது ஏங்க அப்படி? திரும்ப மறுபடியும் மாடு வந்து அடிபடாது. சேஃப்டி, சேஃப்டி. நான் பால் கறக்க வந்த உனக்கு மூலத்துக்கு மருந்து வைக்க வரல. முடிய திரும்பி இருக்கிற சைஸ காட்டுறேன். அப்படியா? அடி ரோட்டோர வெட்டுக்காரி, அடி ஓட்டோட வெட்டிக்காரி, ரோஜா பூ சேக்காரி, ரோஜா மல்லிகைக்காரி. போகட்டும் நான் கெட்டுமா போகட்டுமா? உரைச்சு நிக்கிற முறை, என்ன ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கு? உரைச்சு நிக்கிற முறை, உரைச்சு நிக்கிற புத்தி. இப்ப நீங்க உதவி செய்யுங்க வாங்க. துணைக்கு துணையா பேசிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் உதவி பண்ண மாட்டீங்களா? அடி உரைச்சு நிக்கிற மோரக்குட்டி. இதுக்குள்ளே போடுற சரியா நிக்கிற. இவ்வளவு லைட் வெளிச்சம் போட்டு இந்த ஒதுக்குள்ள விட தெரியலையே. இதுல வேற ஆரோஜாதி. அது நீங்க தான் பார்த்து பண்ணிக்கிறீங்க. சீ. செக்கச்ச வந்தவனே சோத்தியம்மா. செக்க செவந்தவளை செவத்தியமான். குழந்தை பாத்துக்க. ஏய், நீ வெட்டிக்காரனா இல்ல? ஏய், இந்த நாட்கள்லாம் பயன்படுத்திக்கிறது இல்ல. நீ வெட்டிக்காரனா இல்ல கிடாவத்து விடுறா? நீ மாடு மாதிரி வந்தா ஒண்ணு செய்து விட்டு பாத்துக்க. அரையோடிக்கு ஒரு தடவை ஒண்ணு நினைச்சேன். போடு 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 போடு. எங்க வர்ற? போடு. வருவ தைரியம் கனிமேலே. அடிச்சு அடிச்சு யாரும் நம்பி போலாம். இந்த தம்பி நல்ல வேலை பழகமடே இல்ல. சுதரமா இருக்கு. கட்டுச்ச மக்களே கண்டு ரசிச்சானே. போடு. மண்டை. இதாக்கா, ஏய் எருமாடு, வாரிசுடா, வாரிசுடா, அங்க
இன்னும் பொம்பளை பக்கம் போக கூடாது. நான் தனித்தனி அடிக்கிறேன். நாளைக்கு என்ன பாவம் பண்ணாரு? ஐயா நீ என்ன நமக்கு தெய்வமே அதுக்கு வாய்ப்பு அப்பறம் இருக்கு. உன் வேலை பாரு. நாங்க வரமாட்டோம். வாய்ப்பு இருக்கு. நாங்க வரமாட்டோம். நாங்க வாசிக்க மாட்டோம். வாய்ப்பு இருக்கு. வாசிக்க மாட்டோம். அவன் ஜாலி சொல்றா. வந்தாலும் வாசிப்போம். இல்லைன்னா நாளைக்கே நாங்க அச்சே இடிமோ மோகம் வந்து அச்சே இடிமோ ஓடு சொல்றேன். பக்கமே வரக்கூடாது, ஏரியா பக்கமே. நான் என்ன பண்ணேன்? ஏன்னா என்கிட்ட உடனே சிவார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு. உனக்கு மண்டை கிட்ட உடஞ்சு குட்டியில புல்லு குத்தி இருக்கு, எடுத்து விடுங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? அங்கே ஒட்டிக்கிட்டு பாரு புல்லு. இந்த பொம்பளை பிள்ளைய வச்சிருப்பாங்க போல, அதுக்காக பாதுகாப்பா சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்தி போட்டு தங்கமே வச்சுக்க. பரம்பரை வச்சிருந்த சொத்தை விற்கலாமா? ஒரு விஷயம் தெரியுமா தம்பி? எல்லாரும் உனக்கு கொடுத்தாங்க. ஆமா, உன் பையனுக்கு நீ கொடுக்கணும்ல. அது உனக்கு தெரியுமா விஷயம்? என்னங்க? 3 தலைமுறைக்கு யாரும் ஏழை கிடையாது. 3 தலைமுறைக்கு எவனும் பணக்காரன் கிடையாது. எவனாச்சும் ஒருத்தன் அந்த குடும்பத்தை எடுக்க பிறந்திருக்கான். நான் பிறந்து குடும்பத்தை எடுக்கிறதுக்கு மனசை டபிட் பண்ணுது. அதனால என் பரம்பரை சொத்து விற்க போறேன் தம்பி. ஆமா, என் பரம்பரை சொத்து வித்துட்டு போக வேண்டியதானே? அப்பாடி மிகப்பெரிய சொத்தா இருக்கும். பவர்
மயக்கம் போட்டுச்சுடா. இப்பெல்லாம் போறதா இருக்கு. மயக்கம் போட்டுச்சானே? மயக்கமானவங்களை காப்பாத்தணும்னா நெஞ்சு அமுக்கி விட்டு உதட்டுல வாய வச்சு கொடுக்கணும். பயன்படுத்திக்க. இது காப்பாத்துற மாதிரி தெரியல, கொல்ல போற மாதிரி தெரியுது. சரியா தரமா தான் மாட்டிக்கிச்சு உங்களுக்கு. மயக்கம் போட்டவங்களுக்கு அமைக்கி வாயில வச்சு காத்த நம்ம எந்திரிச்சோம். மயக்கம் வந்தாலும் மயக்கம் போடாது. எங்க ரொம்பதான் கிழக்கு மடி செவிதறியே மயக்க மடி. மயக்கம் போட்டுறாத. மயக்கம் எனக்கு வந்துச்சுன்னா மாத்தி 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 மயக்கம் என்ன மயக்கம் என்ன? ஐயோ எனக்கு மயக்கத்தனி மேலு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. பாட்டு வேண்டாமா? நான் வேற பாட்டு இந்த பாட்டு வேணாமா? நல்ல பாட்டை உனக்கு பாடுங்க பாடுங்க. நல்ல பாட்டை பாடுங்க. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே பாடலாம் பாடலாம். ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே பாடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் தாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம். சொந்தங்கள்
என்னமோ போய் ஆனா உங்களை பார்க்க இந்த காது எப்படிப்பட்ட காது மொழி கொழுந்தி மாமாவுக்கு பிடிக்கலையா பிடிக்கலையா மறி கொழுந்தே மாமாவை பிடிக்கலையா சொல்லு சொல்லை வழியிலையா வந்து மறி கொழுந்தே அன்பை அணித்தார் நீயே நோய் நீ இல்லாத இந்த உலகம் என்னால் வாழ முடியாது கண்ணே. உனக்காக நான் கட்டி வைத்திருக்கின்ற அந்த வசந்த மாலை இல்லை கூட்டம் என்ன ஒட்டு மோசர காரணம் உன் மேனி இருக்கிறதே என்னது இது தீ வச்ச கரும்புக்கார மாதிரி சொல்ற சொல்ற இந்த பிள்ளை போயிடுச்சா ஏமாத்திட்டு போயிட்டா போயிடுச்சு ஏமாத்திட்டு போயிட்டா போட்டு போ என்ன வாயோட தான் போட சொல்லுது கண்ணு கலங்குது மழை பெய்ஞ்ச முன்னே காது வைக்கிற பொண்ணை நம்ப கூடாதுப்பா இப்படித்தான் சொல்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க காது வைக்கும் போது போன்ல என்னங்க நல்லா இருக்கிறா வீட்டுல உங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா சாப்பிட்டாங்களா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற புள்ள கடைசி வரைக்கும் நம்ம கூட வருமா பாசம் அந்த அளவுக்கு எவன் ஒருத்தி விடிய விடிய வீடியோ கால்ல உட்கார்ந்துகிட்டு என் பட்டு குட்டி பொச்சுமா குட்டிமா அம்முனா நம்மள கும்மு கும்மு கும்மிட்டு இப்படிதான் சொல்றீங்க பத்திக்கிட்டு எரியுது ஆராதனை காடப்புறம் பொம்மன் பக்கம்லாம் ஏற்கனவே சும்மாவே பிடிச்சி எரியுதா எதை பார்த்து வைக்கிறா தெரியல முந்திரி போற ஆராதனை அப்புறம் பிடிச்சி நான் சொல்லிடலாமாப்பா அது போது அதனால என்னுடைய காதல் தெருவில் கண்டவளை நேசிப்பதை விட
10 மாதம் என்னை கருவில் சுமந்த அம்மாவை தான் நேசிப்பேன். அதனால என் தாய்மையில் உள்ள காவல் அம்மா அம்மா பத்து வாரம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓ ரத்தத்தை எல்லாம் பாழா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே சோவி சோயிங்கு ஒரு நல்ல ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு ஏத்தா ஒரு கோயில் ஏ அப்பா சாமி இதுதானே எங்களோடு ஒரு போடாத்தா இன்னும் பெத்து போட்டா இன்னும் பெத்தாத்தா கண்ணீரெல்லாம் பார்த்தா சொல்லி சொல்லி சொன்னா தீராது 10 மாதம் என்ன சொல்லுங்க பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓ ரத்தத்தை எல்லாம் பாழா கொண்டு ஊட்டி வளர்த்த அம்மா முன்னாலே சும்மா எறும்பு அண்ணாம தொகுப்பு தேடாம தொப்பு கோரி அறுத்தெடுத்த அம்மா கண்ணூருக்கு பாடாம கஞ்சி தண்ணி பாடு பேரும் ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா காற்றத்தரச்சு கொடுத்து பெருமாறு சேர்த்து விட்டு எனக்கு வாங்கி தந்த தவறி நிற்க அம்மா கொஞ்சம் காணாங்க அஞ்சம் தவறி நிற்ப கட்டணத்து ஏப்புள்ள கரைத்திருந்து எட்டு ஒரு சொல்லிவிட்டு தாரியடித்து கூட தாயம் பறிக்க வைத்து உன்ன பரவாற்ற பாசத்துக்கு முன்னால எல்லாமே 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா